அவன் பிரேஸ் லார்ட். தினமும் இயேசுவோட இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இணைந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? காலையில் எழுந்ததும் தேவ சமூகத்தில் அவர் ஆராதிக்க எத்தனை பேர் உள்ளம் வாஞ்சையாக இருக்கிறது? அமேன். நம்முடைய தேவன் அவர் வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துடைய எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆளர் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நம்ம ஆராதிக்கிற இயேசுவுக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. ஆமே, நமக்கு போதுமானதிலும் அதிகமானவராக இயேசு இருக்கிறார். ஆமே, எத்தனை பேர் வாழ்க்கையில் அதை உணர்ந்து இருக்கிறீங்க? ஆமே, இந்த நல்ல நேரத்தில் கூட கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உம்முடைய நாமம் உமக்கு நிகரானவர் ஒருவருமே கிடையாது. உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி நம்ம தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம சேர்ந்து விசுவாசத்தோட பாட போகிறோம். கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? சேர்ந்து சொல்லுங்க. வானத்திலும் இந்த உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். செய்து சொல்லாமா? நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் ஆமென் உமக்கு ஒப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை உந்தன் ஜனங்களின் உம்மை போல யாருண்டே? இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டே? இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா, தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டே? இந்த ஜனங்களை நேசித்திட. செய்து சொல்லாமா? உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? சேர்ந்து சொல்லுங்க. உமக்கு ஒப்பானவர்
வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பாலவர் யார்? வானத்திலும் பூமியிலும் இயேசுவுக்கு நிகரானவர் ஒருவருமே கிடையாது. நம்ம சேர்ந்து சொல்லாமா? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாலவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாலவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாலவர் யார்? வானத்தில் இந்த பூமியிலும் உமக்கு பாலவர் யார்? ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் ஒருவருமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னாமே? நம்ம வாழ்க்கையில நமக்கு போதுமானதிலும் கர்த்தர் அதிகமானவராய் இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். ஆமென். ஸோ நிகரே இல்லாத ஒரு கடவுளை நம்ம ஆராதிக்கிறோமே. அவருடைய கிருபை நம் மீது வைத்ததான கிருபை ஒரு நிபந்தனை அற்றது. ஆமென். ஸோ நம்ம தொடர்ந்து ஆமென் ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீதங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு ஜீசஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான சங்கீதம் 15. ஆமென். சங்கீதம் 15. ஸோ தேவன் நம் மீது காட்டுகிறதான் அன்பு ஒரு நிபந்தனை அற்ற ஒரு அன்பை நிபந்தனை அற்ற அன்புனா அதுக்கு எல்கையே கிடையாத ஒரு அன்பை, எல்லையற்ற ஒரு அன்பை தேவன் நம் மீது செலுத்துகிறார். எப்படி எல்லையற்ற ஒரு அன்பை செலுத்துகிறார்னா, தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளே நம்மை அன்பு கூர்ந்த தேவன் அவர். ஆமென். ஸோ நமக்கு சொந்த குமாரன் அவரையே தந்தருளின தேவன் நமக்கு வேண்டிய மற்றவர்கள் அருளாது இருப்பது எப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. ஆமென். தம்முடைய குமாரன்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தார். அப்படி தந்து நம்மை அன்பு கூர்ந்தார், நம்மை எப்படியாக நேசிக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கி நம்ம சங்கீதம் 15 நம்ம வாசிக்க வேண்டியதான சங்கீதம். தொடர்ந்து பார்த்தோம் 14 சங்கீதங்கள் நம்ம வாசித்து அதிலிருந்து சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். நம்ம இன்றைக்கு சங்கீதம் 15 நம்ம வாசிக்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதான வாங்காலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதமாக இருக்கிறது. ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போதே தெரியுது 5 வசனங்கள் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் பாருங்க, கர்த்தாவேன்னு சொல்லி கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேள்வியோடு தொடங்கப்படுகிறதான ஒரு சங்கீதம் போல இருக்கு. இந்த சங்கீதத்தில் 2 காரியங்கள். ஒன்று, மனிதன் கேட்கும் கேள்விகள். ஆமென். ஸோ அதுக்கு பதிலாக ஆண்டவர் சொல்கிறான காரியங்களை தான் அந்த 2-5 வரைக்குள்ள வசனங்கள். முதல் வசனத்தில் மனுஷன் தேவனை பார்த்து கேட்குறான், எப்படிப்பட்ட மனிதன் உங்களுடைய சமூகத்தில் இருப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதுக்கு பதிலாக சொல்கிறார். 2-5 வசனத்தில் தேவன் அதற்கான பதிலே சொல்கிறார். ஸோ இந்த சங்கீதத்தில் பாருங்கள், நீதிமானுடைய 12 குணங்கள் காணப்படுகிறது. கம்மா போட்டு பாருங்கள். இந்த இடத்துல இந்த 2ஆம் வசனத்து 5ஆம் வசனம் வரைக்குமே நீதிமானுடைய 12 விதமான குணங்களை குறித்து இந்த சங்கீதம் ரொம்ப அழகாக பேசுது. ஒரு மனிதன் ஆமென் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக பேசுவோம். நம்முடைய வேதாகம் முழுவதுமே நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் எப்படி வாழணும், ஸோ நம்முடைய வாழ்க்கை எப்படி ஜெயமுள்ளதாக மாற்ற வேண்டும், இப்படி இருக்கிற சூழ்நிலைகளை எப்படி ஜெயமுள்ளதாக மாற்றி நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ளணும் என்பது வேதாக நமக்கு தெளிவாக காண்போம். எந்த ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்து தேவனிடத்தில் வருகிறானோ அந்த மனிதன் சரியான பாதையில் நடக்கிறான். காரணம், வசனம் சொல்லுது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். எப்போ நம்ம தேவன் நம்மை நடத்துகிறத நம்ம வாழ்க்கையில் உணர முடியும்னா அவருடைய சமூகத்துக்கு போகும்போது தான்
அவர் சரியான பாதைகளை நமக்கு போதிப்பார். ஆமென். ஸோ அவருடைய சமூகத்தில் தான் அநேக காரியங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சுய புத்தி மேல் சாய்ந்து நம்ம செய்கிற அநேக காரியங்கள் தோல்வியில் முடிந்தாலும், நம்ம தேவ சமூகத்திலிருந்து நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் ஆனாலும் அது வெற்றி உள்ளதாக, தோல்வி அற்ற காரியங்களாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஆமேன். இயேசுவே நமக்கு நல்ல ஒரு மெய்யான வழியாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஸோ தேவனிடத்தில் வரும்போது ஆமேன், அவர் நமக்கு மெய்யான வழியாக இருந்து நம்மை நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பராமரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமேன். ஸோ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை சரியாக்குகிறார். ஆமேன். மெய்யான பாதைகளை காட்டி, இருள் நிறைந்த அந்த நேரத்தில் மெய்யான பாதைகளை காட்டி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கோணலான வழிகளெல்லாம் அவர் செவ்வை பண்ணுகிறார், நேராய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 12 விதமான குணங்கள் நம்ம வாசிக்கும் போதே தெரியும். உத்தமமாய் நடக்கணும், நீதியை நடப்பித்து, மனதார சத்தியத்தை பேசுவான், தன் நாவினால் போய் சொல்ல மாட்டான், சொல்லி இப்படி நிறையா காரியங்கள் வருது. இதில் இன்றைக்கி நம்ம 3 காரியங்களை பார்க்க போகிறோம். என்னென்னா, நாவினால் புறங்கூற மாட்டான். தேவனால் அறியப்பட்ட அந்த நீதிமான் எப்படிப்பட்டனாக்கன்னா, நாவினால் புறங்கூற மாட்டான். ஹல்லேலூயா. ஸோ தான் கேள்விப்பட்ட அப்படின்னா தன்னுடைய சகோதரனை குறித்து, தனக்கு ரிலேட்டிவாக இருக்கிற மற்றவர்களை குறித்து கேள்விப்பட்டதான காரியத்தை மற்றவர்களிடம் ஷேர் பண்ணி அதை பெரிதாக்க மாட்டான். நாவினால் புறங்கூறாமல் இருக்கணும். ஆமென். ஸோ வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுதுங்க, வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை. பைபிள் நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. ஸோ அந்த கண்ணாடி நம்ம பார்க்கும்போது, நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது முகத்தில் ஏதாவது பக்கம் அழுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி பார்க்கும்போதே தெரியும் இந்த இடத்துல அழுக்கு இருக்குது அல்லது இந்த இடத்துல அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய முகம் அந்த கண்ணாடியானது காட்டி கொடுக்குறது போல் பரிசுத்த வேதாகமம் நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கண்ணாடியை போல் இருக்குது. ஆமென். ஸோ அந்த வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை, நம்ம செய்கிற காரியம் எது சரியானது எது தவறானது என்பதை வேதம் நமக்கு சரியாக சொல்லிக் கொடுக்குது. தேவ சமூகத்துக்கு போகும்போது அப்படி தான் அவருடைய சமூகம் நம்முடைய குறைகளை, நம்ம இடத்துல காணப்படுற குறைகள்லாம் சரிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஆமென். ஸோ நாவினால் புறங்கூறக்கூடாது. ஸோ நீதிமான் நாவினால் புறங்கூற மாட்டான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆணையிட்டதில் அவன் என்ன பண்ணுவான்னா, ஆணையிட்டு தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை தவறாது இருக்கிறான். ஸோ உலகத்தில் உலக மக்கள் பொதுவாக வெளிப்பிரகாரமான அந்த தோற்றத்தை பார்த்து தான் மக்களை நம்ம டிசைட் பண்ணுறோம். ஆனால் நம்ம அப்படி செய்யவே கூடாது. நீதிமானாய் இருக்கிற நம்ம, ஸோ இயேசுவின் பிள்ளையாக நம்ம வெளி தோற்றத்தை பார்த்து யாரும் டிசைட் பண்ணக்கூடாது, அவருடைய உள் தோற்றத்தை பார்க்கணும். ஆமென். வேதம் நமக்கு அதை தான் கற்றுத்தருகிறது. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நம்ம என்றைக்குமே அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நீதிமானுடைய குணங்கள் பாருங்கள் 12 விதமாக இருக்குது. ஸோ இந்த குணநலங்கள் உடையவெல்லாம் நம்ம வாழணும். ஸோ இதில் பார்த்ததான இந்த 12 காரியங்கள் நான் சும்மா வாசித்தேன். இதை நீங்கள் ரீட் பண்ணி அதை தியானிக்கும் போது அந்த காரியத்தில் நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவுக்கு பிரியமாக இருக்கிறான். ஸோ வழிகளை நம்ம சீர்படுத்த வேண்டும், நம்ம இடத்துல காணப்பட குறைகளை மாற்றணும். அதை மாற்றலாம். பாருங்கள், அவன் என்றைக்குமே அசைக்கப்படுவதில்லை. யார் அசைக்கப்படுவதில்லை? அந்த 5ஆம் வசனத்தில் ஃபுல்லாக பார்த்தோம்னா, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஸோ வேதத்தை அதிகமாக நேசிங்க, தேவ சமூகத்துக்கு போங்க. நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை காரியங்களை கர்த்தர் நமக்கு தெளிவாக போதிப்பான். ஸோ நம்ம ரொம்ப ஷார்ட்டாக தான் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த காரியத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது உங்களுக்கு அதிக வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தருவார். நான் ஒரு அவுட்லைன் மாத்திரம் தான் சொல்லிக்கிறேன், ரொம்ப டீப்பாக நான் சொல்லித்தரேன். அவுட்லைன் மாத்திரம் நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 15 சங்கீதம் முடிச்சிருக்கோம். தொடர்ந்து இனி ஒவ்வொரு நாளும் சங்கீதங்கள் நம்ம பார்க்கலாம், அதுலேருந்து சில காரியங்களை பற்றுக்கொள்ளலாம். நான் அவுட்லைன் மாத்திரம்தான் சொல்கிறேன். ரொம்ப டீப்பாக நம்ம எடுத்தோம்னா அந்த சங்கீதத்தில் நிறைய காரியங்கள் இருக்காமே. ஸோ இந்த 15ஆம் சங்கீதத்திலே நிறைய காரியங்களுக்கு நான் சொல்ல என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவரத்தில் நம்ம போகும்போது இந்த சங்கீதம் 12 வசனங்கள் 12 குணங்கள் இருக்குல்ல, அந்த குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடும். ஏன்னா அவரை போலவே நம்ம மாற ஆரம்பிச்சிடும். அவருடைய நினைவெல்லாம் நம்முடைய நினைவாக மாறிடும். ஸோ இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாலும் அப்படியாக நம்ம மாறும்போது இந்த 12 குணங்கள் நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம எப்படி மாறுனா, அவருடைய சமூகத்துக்கு நம்ம போய் நம்ம அவரையே சார்ந்து இருக்கும்போது அவரை போலவே நம்ம இருப்போம். ஆமென்.
ஓகே, நம்ம ஜெபிக்கலாம் இந்த வசனத்தின் படி. ஸோ இந்த 12 குணங்கள் நம்ம வாசித்தோம். இந்த 12 குணங்களும் நமக்குள்ளே வரணும்னா நம்ம இயேசுவை போல மாறணும். ஆமே. ஸோ தெய்வ சமூகத்தை போகும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். அப்புறம் அவரை போலவே நம்ம இருப்போம். இயேசுவை மகிமைப்படுத்துகிற காரியத்தை தவிர வேறு எந்த காரியத்தையுமே நம்ம செய்ய மாட்டோம். இயேசுவை மகிமைப்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கமாக, நம்முடைய வாழ்வின் நோக்கமாக அமையுங்க. ஸோ அப்படி அமையும் போது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வந்துடும். ஆமே. நம்ம தேவ சமூகத்தில் நம்ம அப்படியே ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த 15வது சங்கீதத்தில் தகப்பனே, நீதிமானுடைய 12 குணங்களை நாங்கள் வாசிச்ச ஆண்டவரே, கிறிஸ்துவை போல நாங்கள் மாற ஆரம்பிக்கும் போது இந்த காரியங்கள் எங்களுக்குள்ள வருகிறது ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க நேசப்பா உதவி செய்யுங்க. உண்மையே நாங்கள் பிரதிபலிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நோக்கம் அப்பா எல்லாமே இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும் ஏசப்பா. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி விரும்பியாக்கி இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்த நாள், விடுதலை நாள், மகிமை நாளாக இருக்கட்டும். இது கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்ட நாளாக எங்கள் சரீரத்தை காண்ப சகல பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தை விலக விட்டு ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்குள்ளும் தேவ சமாதான கிரியை செய்வதாகும். உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் ஒருவரின் தாழ்த்து விரும்பியாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமேன். நம்ம சேர்ந்து சொல்லலாம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒரு நாள் ஆசீர்வாதம் நடத்துவார். ஆமேன்.